வேலூர் மாவட்டத்திலே 1998 அதாவது 1989 முதல் 92 வரையான 3 ஆண்டு காலத்தில் துணை ஆட்சியர் நிலையில் நான் மாவட்ட வழங்கல் அதிகாரியாக இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வந்திருக்கிறேன், பணியாற்றியிருக்கிறேன். அதில் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறி மகிழ்வது, இங்கே அருகிலே உள்ள ஏலகிரி மலையினுடைய வளைவு பாதைகளுக்கு அப்பொழுது திரு சத்தியமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார்கள். நான் துணை ஆட்சியராக மாவட்ட வழங்கல் அலுவலராக இருந்த பொழுது அந்த ஒரு கோடை விழா சமயத்தில் வசந்த விழா எடுக்க வேண்டும் என்று முயன்று இந்த சாலை சீரமைப்பு பணிகளோடு அந்த சாலைகளில் இருக்கிற கொண்டை ஊசி வளைவுகளுக்கு தமிழ் இலக்கிய பெயர்களை சூட்ட வேண்டும் என்று எண்ணி கடையேழு வள்ளல்களான பாரி, ஓரி போன்ற பெயர்களையும் தமிழ் இலக்கியமான கம்பன், வள்ளுவன், இளங்கோ பெயர்களையும் சூட்டுவதில் என்னுடைய பங்காற்றுதல் இருக்கிறது என்பதை மகிழ்வோடு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் ஒரு சிறப்புமிக்க மாவட்டம். இன்று காலை அமர்விலே தமிழ் அறிஞர்கள் தமிழனுடைய பெருமையை பற்றியும் பழமையை பற்றியும் இலக்கிய சிறப்பினை பற்றியும் சங்க இலக்கியங்கள், புறநானூறு இவை எப்படி உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை அற்புதமாக எடுத்து உரைத்தார்கள். ஒரு அமர்விலே நானும் அமர்ந்திருந்து அந்த உரைகளை கேட்டு மகிழ்கிற வாய்ப்பு எனக்கு இந்த தமிழ் மன்றம் அளித்தது. குறிப்பாக இன்றைய சூழலில் வகுப்பறைக்கு வெளியிலே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் வழங்க வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன. அத்தகைய மரபு சாராத வகுப்பறைக்கு வெளியிலான அறிவுறுத்தலில், கல்வியில் முக்கிய பங்காக நாம் ஆற்ற வேண்டியது தமிழ் குறித்த, தமிழ் பாரம்பரியம் குறித்த, தமிழ் மொழி குறித்த உயர்வுகளையும் சிறப்புகளையும் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி நம் தலைமுறை அனுபவித்த அந்த பெருமைகளை மேலும் சிறப்போடு வீரியத்தோடு முன்னெடுத்து செல்வதற்காக அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் உணர்வாளனின் கடமையாகும். அந்த வகையிலே வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் இந்த 26 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிற இந்த பணி எல்லோராலும் பாராட்டத்தக்கது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி என்பது ஓர் உயர்தனி செம்மொழி என்று நாம் பலரும் பல்வேறு மேடைகளிலே சொல்லி வருகிறோம். ஆனால் இன்றைய மாணவர்கள் பாடத்திட்டத்திலே அது பற்றி ஒரு பாடம் வந்தாலொழிய நூலகங்களுக்கு சென்றோ அல்லது குடும்பத்தின் வாயிலாகவோ அப்படி என்ன உயர்தனி செம்மொழி, தமிழிலே அப்படி என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்று நாம் சொல்லிவிட்டு போவதை விட அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் நாம் தவறுகிறோம் என்பதைத்தான் மூத்த சமுதாயம் உணர வேண்டும். இளைய சமுதாயத்திற்கு இன்றைக்கு நிகழ்காலத்திலே அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு ஏராளமான ஊடக செய்திகள் இருக்கின்றன. ஆகவே மொழி பற்றிய புரிதல்கள் அவர்களுக்கு அவ்வளவாக இல்லாததில் ஆச்சரியமில்லை. ஆனால் பொறுப்புணர்ந்த மூத்த சமுதாயம் தம்முடைய இனத்தினுடைய மொழியினுடைய பெருமையினை எடுத்து சொல்லி அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டிய அந்த கடமையிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது. குறிப்பாக மாணவ மாணவிகள் நெஞ்சிலே பதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகிறேன். உலகத்திலே இந்த நிலையில் 7100 மொழிகள் பேசும் மொழிகளாக இருக்கின்றன. 7100 மொழிகள் உலகம் முழுவதும். இந்த 7100 மொழிகளில் அறிஞர் பெருமக்கள், மொழியியல் ஆய்வாளர்கள் செம்மொழிகளாக கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று ஒப்புக்கொண்ட அங்கீகரித்த மொழிகள் 7 மட்டுமே. 7000 மொழிகளில் 7 மொழிகள் மட்டுமே செம்மொழிகளாக உலக அறிஞர் பெருமக்களால், மொழியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.
ஹீப்ரு மொழி, அதாவது யூதர்களுடைய மொழியாகிய ஹீப்ரு மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, பாரசீகம், சீன மொழி, வடமொழி என்கிற சமஸ்கிருதம், நம்முடைய தமிழ் மொழி. இந்த 7 மொழிதான் மொழி வல்லுநர்களால் பழமை, பெருமை, இலக்கண வளமை, பாரம்பரியம், உலக மக்கள் வாழ்வியலுக்கான புதுமையான கருத்துக்களை கொண்டவை, நியூட்ரல் என்று சொல்லக்கூடிய நடுநிலைத்தன்மையுடைய பாரம்பரியத்தையுடைய, இப்படி 10 கூறுகளை வைத்து இதை அறிஞர்கள் தீர்மானிக்கிறார்கள். இதிலே தமிழ் மொழி ஒன்றை தவிர மீதமுள்ள 6 செம்மொழிகளிலும் இந்த 10 கூறுகளில் 6, 7 அல்லது 8 கூறுகள் மட்டுமே நிறைவு செய்துள்ளன. ஆனால் இந்த 10 கூறுகளையும் நிறைவு செய்த ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழிதான், தமிழ் மொழி என்கிற செம்மொழிதான் என்பது நம் தமிழ் இனத்திற்கு பெருமை. இந்த பெருமையை நம்முடைய இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலக அரங்கிலே தமிழினம் கடந்த காலத்தில் நமக்கு உள்ள பெருமை, பழம்பெருமையிலே மிக வளமையான பழம்பெருமைகளை கொண்ட இனம் நம் தமிழினம். ஆனால் இந்த பழம்பெருமைகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு இனம் முன்னேறிவிட முடியாது. இதை ஆதாரபூர்வமாக நாம் எடுத்து சொல்லுகிற பொழுது உலக வரலாறுகளில் வரலாற்று ஆசிரியர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே நம்முடைய பல பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு இன்று தரவுகள் அதிகமாக சேமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. நம்முடைய மொழி பற்றியும் பாரம்பரியம் பற்றியும் வரலாறு பற்றியும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு அதிகமாக கிடைத்த சான்றுகள் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பிய இலக்கணம், அதற்கு அடுத்தாற்போல நம்முடைய ஆலயங்களிலும் மற்ற ஆலய பிரகாரங்களிலும் இருக்கின்ற எண்ணற்ற கல்வெட்டு செய்திகள், ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகள் என்று எடுத்துக்கொண்டால் காலப்போக்கிலே ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகள் கடந்துவிட்டால் ஓலைச்சுவடிகள் அவை வீணாகி போய்விடும் அல்லது கரையான்கள் தின்றுவிடும், மக்கி போய்விடும். ஆக ஓலைச்சுவடிகளுடைய நம்பகத்தன்மை என்பது திருப்பி திருப்பி எழுதப்பட்டது என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர அதனுடைய உண்மையான பழமையை ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவிலே ஒத்துக்கொள்வதில்லை. செப்பேடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆக இப்படி செப்பேடுகளிலும் குறிப்பாக நாம் பெருமையாக எண்ணிக்கொண்டாலும் உலக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் இனத்தினுடைய கல்வெட்டுகள், கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் பெரும்பாலும் அக்கால மன்னர்களினுடைய மெய்கீர்த்திகள். மெய்கீர்த்தி என்றால் தற்பெருமை என்பது பொருள். தற்பெருமைகளை தாங்கள் இப்படி செய்தோம், இந்த சாதனை செய்தோம் என்று தானாகவே அந்தந்த அரசர்கள் அவரவர்களால் எழுதி கொண்ட வரலாற்றை உறுதி செய்யப்பட்ட வரலாறு என ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உலக தொல்லியலாளர்களுடைய வாதம். இவை தவிர மீதி கல்வெட்டுகளை பார்த்தால் ஆலயங்களுக்கும் அந்த காலத்திலே மடங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தானங்கள் குறித்த கல்வெட்டுகள். ஆக இந்த செய்திகளைத்தான் நாம் இந்த காலகட்டத்திலே மன்னர்கள் என்னென்ன மன்னர்கள் வாழ்ந்தார்கள் என்பதோடு அறிய முடிகிறதே தவிர முழுமையான வரலாற்றை சொல்லுகிற செய்திகள் கிபி 1000ற்கு முன்பு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கிபி 985 காலகட்டத்திலே ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சியை தொடங்கிய காலகட்டத்திற்கு முன்பு முழுமையான மெய்கீர்த்தி வரலாறுகள் எழுதுகிற மரபு என்பது தமிழ்நாட்டிலே இல்லை. அதற்கு பின்பு தொடர்ந்த வரலாறுகள் இருக்கின்றன. அதற்கு முந்தைய வரலாறுகளெல்லாம் ஆங்காங்கே கிடைக்கின்ற தரவுகளை ஒன்று சேர்த்து அறிஞர்களாக இலக்கியத்தையும் தரவுகளையும் சரிபார்த்து எழுதிய வரலாறுகள் தான். இதை த ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி என்கிற ஒரு ஆங்கில நூலிலே பிஷப் கால்டுவெல் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். இந்திய துணைக்கண்டத்திலேயே வரலாறுகளை வரலாறுகளாக நேரடியாக எடுத்துச் சொல்லுகிற காவியங்களோ
புனைவுகளோ மிக மிக குறைவு. ஒரு ஆய்வாளன் என்கிற முறையிலே இந்திய துணைக்கண்டத்திலே எழுதப்பட்ட 2 நூல்கள் மட்டுமே வரலாறு என்று சொல்லுவதற்கு சற்று பொருத்தமுடையவை என்று சொல்லிவிட்டு, ஒன்று காஷ்மீரத்திலே எழுதப்பட்ட ராஜதரங்கிணி, இன்னொன்று இலங்கையிலே எழுதப்பட்ட மகாவம்சம். ஆனால் இந்த 2 நூல்களும் கூட ஒரு புனைவுதான் என்பதுதான் ஆச்சரியம். ஆக இந்திய துணைக்கண்டத்திலே தற்புகழ் கலாச்சாரமே அதிகமாக இருக்கிறதே தவிர உண்மையான வரலாறுகளை எழுதி வைக்கிற மரபு இங்கு குறைவு என்று கால்டுவெல் என்கிற ஆய்வாளர் அழுத்தம் திருத்தமாக எழுதி சென்றிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமீப காலத்திலே நமக்கு ஆய்வை முன்னெடுத்து செல்வதிலே நல்ல செய்திகள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று, 1924 சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஆய்வை பற்றி குறிப்பிட்ட பொழுது, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிடர்களுடைய நாகரிகம் என்பதை ஆணித்தரமான கருத்துகளோடு குறிப்பிட்டார். அதற்கு பின்பு சிந்து சமவெளியிலே மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலே ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக ஹீராஸ் பாதிரியார் என்பவர், இந்திய வரலாற்றை கங்கையிலே தொடங்குவது பொருத்தமாக இருக்காது, அது காவிரி நதிக்கரையில் தொடங்கப்பட வேண்டும், இது திராவிடர்களுடைய வரலாறு என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்தியாவில் உள்ள குறிப்பாக வட இந்திய வரலாற்று அறிஞர்கள் நம்முடைய வரலாற்றை திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு சமீபத்திலே நமக்கு வரலாற்று பூர்வமாக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கருதக்கூடியது கீழடியிலே நடைபெற்ற வைகைக்கரை நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த நகரிய நாகரிகம் குறித்த 7000த்திற்கும் மேற்பட்ட பொருள்களை தொல்லியல் நிறுவனம் எடுத்திருந்தது. அது கார்பன் டேட்டிங் முறையின் மூலம் முதலாக தமிழ் இனத்தினுடைய வரலாறு, அது சங்க காலத்தை சேர்ந்தது, கிமு 300-200 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்டது என்ற ஒரு ஆழமான தரவு உலகம் ஒப்புக்கொள்ளுகிற தரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதில் பெருந்துயரம் என்னவென்றால், இப்படி ஒரு புறச்சான்று இலக்கியத்திற்கு அப்பாற்பட்டு ஆணித்தரமாக கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய சான்றினை சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலே இருக்கிற அந்த தடயங்களை ஆராய்வு செய்வதற்கு இதுவரையிலே கடந்த 3 ஆண்டுகளில் வெறும் 1 ஏக்கர் அளவில்தான் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதிலே கிடைத்த நம்ம பொருள்கள் 7000. இதை அரசியல் ரீதியாகவும் இன ரீதியாகவும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லியும் கூட இதில் மத்திய அரசு போதிய ஆர்வத்தை காட்டாத காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய மாநில அரசு 3ஆம் கட்ட ஆய்வை மேலெடுத்து செல்லுகிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. சமீபத்திலே நம்முடைய தமிழ் மரபுகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரிசாவைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்கிற IAS அதிகாரி சிந்துவெளியில் திராவிட எச்சங்கள் என்ற ஒரு புத்தகத்தை மிகப்பெரிய ஆய்வினை எழுதியிருக்கிறார். அதிலே இதுவரை நடந்த ஆய்வுகளை விட்டு அங்கே நிலவி வருகிற ஊர் பெயர்கள் சிந்துவெளி பகுதியைச் சேர்ந்த பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளில் உள்ள ஊர்களின் பெயரை பட்டியலிட்டு அதில் தமிழ் பெயர்கள் ஏராளமாக இருக்கின்றன என்று சொல்லி குறிப்பாக 3 பெயர்களை சொல்லுகிறார். தமிழ் இலக்கியத்தில் தமிழ்நாட்டுக்கே மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு 3 பெயர்களான தொண்டி, கொற்கை, முசிறி, இந்த 3 பெயர்களில் 600க்கும் மேற்பட்ட ஊர்கள் இன்றும் அதே பெயரில் வழங்கப்பட்டு வருகின்றன என்ற ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் கோட்டை என்கிற பெயரோடு முடிகின்ற ஊர்களின் பட்டியலை எடுத்திருக்கிறார். வடமொழியிலே கோட்டைகளுக்கு துர்க்கம் என்று பெயர். அவர்கள் துர்க் என்று தான் சந்திரதுர்க், கிருஷ்ணதுர்க் என்று இப்படி தான் சொல்லுவார்கள். தமிழ் மொழியிலே தான் கோட்டை என்று சொல்லுகிற வழக்கம். ஆனால் இந்த கோட்டை என்ற பெயர் தமிழோடு தொடர்புடையது. இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், வடமேற்கு இந்திய பகுதிகளிலே 1300 ஊர்களின் பெயர்கள் கோட்டை என்ற பெயர்களில் கோட் என்கிற பெயரோடு முடிகிறது என்பதையும் ஆய்வு செய்து அந்த 2000த்திற்கு மேற்பட்ட இடப்பெயர்களையும் அவர் பூகோளவியல் GIS மேப்பிங்கிலே அடையாளம் கண்டு
அட்சரேகை தீர்க்கரேகை லாங்கிடியூட் லேட்டிடியூட் பொறியியலோடு போட்டு சமீபத்திலே ஓராண்டுக்கு முன்பு அற்புதமான ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் நம்முடைய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி நம்முடைய இதற்கும் மேலாக சென்றால் மாசோ விக்டர் என்ற ஒரு அறிஞர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட 100 ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார். எபிரேயத்தின் தாய்மொழி தமிழே என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எபிரேயம் என்பது ஹீப்ரு. இந்த ஹீப்ருவுக்கே தாய்மொழி தமிழ்தான். ஹீப்ரு என்பது கிரேக்கம் லத்தீனை விட முந்தைய மொழி என்று மொழியியல் ஆராய்ச்சியாளர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு மொழி. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஹீப்ருவை பற்றி இதுவரை ஆராய்ச்சி செய்தவர்கள் ஹீப்ரு மொழியிலே உள்ள 200க்கும் மேற்பட்ட வார்த்தைகளுக்கான வேர்ச்சொற்கள் இது எந்த மொழியிலிருந்து வந்தது என்பது கண்டுபிடிக்க இயலவில்லை என்று ஐரோப்பிய ஆய்வாளர்கள் குறித்தார்கள். மாசோ விக்டர் அந்த மொழியினை ஆய்வு செய்து சிந்து வெளியிலிருந்து சென்ற திராவிடர்களும் லெமூரிய கண்டத்திலிருந்து குடியேறியவர்களும் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையினுடைய பாபிலோன் நாகரிகத்திலே முதல்கள் தங்கினார்கள். அங்கே இன்றும் ஊர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது தமிழ் பெயரை தாங்கிய ஊர். அந்த பகுதியில் இருந்த மக்கள் தான் குறிப்பாக நகர்ந்து எகிப்து சீனம் வரையிலே அந்த அரபு நாடுகள் முழுமைக்கும் யூரோப்பிய நாடுகளினுடைய துருக்கி பகுதி முழுமையும் பரவி வந்தார்கள். அப்போது அவர்கள் இங்கிருந்து சென்ற அந்த தமிழ் மொழி 1500 வார்த்தைகள் ஹீப்ரு மொழியினுடைய வார்த்தைகளுக்கு தமிழ் வேர்ச்சொற்களை கண்டுபிடித்து சமீபத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அப்படி கண்டுபிடித்து அந்த ஹீப்ரு மொழிக்கு முன்னதாக தமிழ் மொழியினுடைய தாக்கம் அதில் இருக்கிறது என்பதையும் அவர் நிரூபித்திருக்கிறார். இத்தகைய பெருமைகளை எல்லாம் கொண்டது நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லுகிற பொழுது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மகாகவி பாரதி சொல்லுவான், நாம் நம்முடைய பழம்பெருமைகளை மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் போதாது, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்கிற வார்த்தை மகாகவி பாரதியினுடைய கருத்து. அந்த வகையிலே நாம் ஒரு பக்கம் நம்முடைய மொழி பாரம்பரியம் என்று சொன்னாலும் குறிப்பாக பல அறிஞர்கள் கிரிட்டிசிசம் என்கிற வகையிலே திறனாய்வாக நம்முடைய பலவீனங்களையும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு இனம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமென்றால் அதனுடைய பலத்தினை மட்டும் அறிந்திருந்தால் போதாது, பலவீனங்களையும் அறிந்திருந்து அதை தீர்வு செய்கிற முறைகளை எடுத்தால்தான் இன்னும் மேலே வளர முடியும் என்கிற கருத்தினை தமிழர்தம் மறுபக்கம் என்கிற ஒரு நூலில் மேனாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் அவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1989 ஒரு நூல் எழுதினார். அதிலே நம்முடைய குறைகள், தமிழ் இனத்தின் குறைகள் என்று சொல்லுகிற பொழுது, தமிழ் இனம் நாம் என்னதான் போர் வீரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தினுடைய கங்கை கடார பெரும் படையெடுப்பிற்கு பிந்தைய காலகட்டத்திலே தமிழ் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து ஒரு அடிமை சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தது. இதை சமீப காலத்தினுடைய ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளபோது கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடும் பொழுது, இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் நுழைந்த பொழுது தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தை அவர்கள் கைப்பற்றிய பொழுது எந்தவித எதிர்ப்பும் இல்லாமலேயே அவர்கள் தமிழினத்தை கை கொண்டு விட்டார்கள். தானாகவே தமிழினம் அவர்களிடம் அமைதியாக அடிமையாகிவிட்டது. ஆனால் பஞ்சாபிலே சீக்கியர்கள் மட்டும் கடைசி வரையிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், கலகம் செய்து கொண்டிருந்தார்கள், போராடி கொண்டிருந்தார்கள். அது அவர்களுடைய போர்க்குணம் என்று கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இன்னொரு பலவீனம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழ் மக்கள் தலைமை பற்று மிக அதிகமாக உள்ள காரணத்தினால் தனக்கென்று ஒரு தலைமை பண்பு இருக்கிறது என்பதை சற்றும் எண்ணாமல் ஒரு தலைவனுக்கு கீழேயே அடிமையாக இருக்கிற ஒரு குணத்தையும் தமிழினம் தொடர்ந்து தழுவி வருகிறது. அதனால்தான் தலைவா ஆணையிடு என்று சொல்லுகிற பல முழக்கங்களை இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மற்ற சமூகங்களிலையும் அல்ல தமிழினத்தின் வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லுகிறார். தமிழினத்தினுடைய மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டி
அவர் இந்த புத்தகம் எழுதிய காலகட்டத்தில் அதிகமான லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடப்பது தமிழ்நாடு 1989 எழுதுகிறார். இப்போ தடை செய்யப்பட்டது வேறு விஷயம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்தபோது அஸ்ஸாம் லாட்ரி, மேகாலயா லாட்ரி, திரிபுராவெல்லாம் தமிழில் எழுதி இங்கே நம்ம ஏரியாவில் விற்றுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா உலகத்தில் தமிழன் தான் ஏமாளியாக இந்த மாதிரி வேலை வாங்குவான்றதுக்காக பண்ணி கொண்டு இருந்தது. அதே போல் இன்னொரு காரணத்தை பலவீனம் சொல்லுகிறார். அதாவது ரசிகத்தன்மை, ரசிகர் மன்றங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இருப்பது தமிழ்நாடு, திரையரங்குகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு, திரைத்துறையால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாடு, ஒரு தலைவன் இறந்தால் தற்கொலை செய்து கொள்வதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது என்ற ஆணித்தரமாக அந்த எவிடன்ஸோடு சொல்கிறார். இது சொன்னது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. 30 ஆண்டுகளுக்கு. இன்னொன்று, போஸ்டர் கலாச்சாரம் மிக மோசமான, யாரும் எந்த அனுமதியும் பெறாமல் எல்லா இடங்களிலும் போஸ்டர் ஒட்டுகிற அந்த தமிழனுடைய பண்பாட்டை சொல்கிறார். இதை அவர் ஒரு மானுடவியல் ஆய்வாளர், ஒரு ஆய்வு நோக்கிலே துணைவேந்தராக இருந்தவர் 1989 எழுதிய இந்த கருத்துக்கள் இன்று வரை மாறாமல் தொடர்ந்து வருகின்றன என்பது நம் தமிழினத்தினுடைய ஒரு குறைபாடு என்பதை நாம் இந்த நேரத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நிறைகளை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் குறைகளையும் பகிர்ந்து கொண்டால்தான் அடுத்த தலைமுறையாவது தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்பது அறிஞர் பெருமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக, வீட்டிலும் தமிழ் குறைந்து விட்டது. மாணவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஒரு வேண்டுகோளை வைப்பது, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்து 60களின் பிற்பகுதியில் இருந்து ஒரு 20 ஆண்டு காலம் வரை தமிழ் பற்றும் தமிழ் தொடர்பான பெருமைகளையும் பேசிக்கொள்ளுகிற அளவலாவுகிற நம்முடைய ஊர் குழுக்கள் 90களுக்கு பிறகு அந்த மரபுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டது. தமிழன் வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்று ஒரு கருத்து உண்டு. தமிழ் வாழ்ந்தால் தமிழன் வாழ்வான் என்று ஒரு கருத்தும் சொல்லப்பட்டு வந்த காலம். ஆனால் இரண்டுமே முரணாகத்தான் போயிருக்கிறது. இன்று மக்கள் நம்முடைய பொருளாதாரத்துறையினுடைய கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு 90 விழுக்காடு நலமுள்ளவர்களாக, அதாவது 10 விழுக்காடு மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளதாக அரசாங்க கணக்கு சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் 100க்கு 10 பேர் தான் வறுமை கோட்டு கீழே என்பது தமிழக அரசினுடைய கணக்கு. அன்றைக்கு 30 விழுக்காடு 40 விழுக்காடு இருந்த காலகட்டம். ஆனால் இவ்வளவு வளர்ந்த பிறகு இன்று தமிழ் தேய்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் தேய்ந்து கொண்டிருக்கிறது, வீடுகளில் தேய்ந்து கொண்டிருக்கிறது, ஆலயங்களில் தேய்ந்து கொண்டிருக்கிறது. வீடுகளிலே நாங்கள் குடும்பம் நடத்திய காலத்தில் எங்களது பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர்களை வைத்தோம். இன்று எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஜோசியக்காரர்கள் பெயர் வைக்கிறார்கள், நியூமராலஜிக்காரர்கள் பெயர் வைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற எழுத்து ஷாவில் தொடங்கணுமா, ஷீயில் தொடங்கணுமா, ஒரு எழுத்தும் தமிழ் இருக்காது. எங்கே போனது இந்த தமிழ் உணர்வு? தமிழன் அறிவாளி ஆனான், தமிழன் பணக்காரனானான், தமிழன் வசதி படைத்தவனானான். ஆனால் தமிழன் தமிழனாக ஆவதை குறைத்து கொண்டான். இதைத்தான் இன்றைக்கு தமிழுலகம் வருத்தப்பட வேண்டும். இன்னொன்று, பள்ளிகளிலே நடப்பது தாய்மொழி வழி கல்வியை பற்றி நாம் ஏராளமாக பேசி வருகிறோம். அறிவியல் பூர்வமாக அதுதான் சிறந்தது என்பது ஆராய்ச்சியாளர் கருத்து. இருந்தாலும் இந்த ஆங்கில முகத்தில் ஆங்கில மீடியம் படிக்கிற பட்டி தொட்டியெல்லாம் பரவிவிட்டது. இருக்கட்டும், ஆங்கிலம் உலக பொதுமொழி என்கிற வகையிலே தமிழனுக்கு வலிமை தருமானால் அதை படித்து கொள்ளட்டும். ஆனால் அதே நேரத்திலே தமிழ் என்பது ஒரு பாடமாக வகுப்பிலே +2 வரையில் இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு 10ல் 2 தமிழ் குடும்பத்து மாணவர்கள் சமஸ்கிருதமோ இந்தியோ பிரெஞ்சோ எடுத்து படிக்கின்ற நிலை இன்றைக்கு நிகழ்கிறது. இதை பார்த்தோம் என்றால் தமிழாசிரியர்களுக்கு நான் செல்லுகிற இடத்துல இந்த கருத்தை சொல்வேன். காரணம், நீங்கள் தமிழுக்கு மார்க்கு போடுறதில்ல. இன்னும் அந்த கால் அரை போட்டு தமிழை எவ்வளவு நல்லா எழுதினாலும் ஒரு 80க்கு மேலே போட மாட்டீங்க. இதுக்கு நல்லா யோசித்து பார்க்கணும் பெற்றவங்களும், குறிப்பாக ஆசிரியர்களும். பிறந்ததிலிருந்து தமிழ் பெற்றோர்களோடு வீட்டிலே உறவாடி தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டிலே வாழுகின்ற மாணவன்
ஒரு தமிழ் பாடத்தில் 8 லட்சம் பேர் எழுதுகிற பாடத்தில் 100க்கு 100 சில பேர் கூட நீங்கள் போட மாட்டீங்க. ஆனால் +2 வரையிலே சமஸ்கிருதம் பக்கம் திரும்பி பார்க்காத ஒரு குடும்பத்து பையன், சமஸ்கிருதம் அறியாத பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பையன் சமஸ்கிருத வகுப்பு எடுத்து அடுத்த வருஷமே 99 எடுக்கிறான். அப்போ அது என்ன சமஸ்கிருதம் மொழியினுடைய எளிமை என்று ஒப்புக்கொள்வீர்களா? சமஸ்கிருதம் எளிமையான மொழி அல்ல. வள்ளலார் அதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். இருக்கிறதுல மிக கடினமான உச்சரிப்பும் கடினத்தன்மையும் கொண்டது. ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்க, பசங்களை இழுக்கிறதுக்காக அவங்க சும்மா கொஷின் பேப்பர் எழுதி வச்சா கூட 70 மார்க் போடுறாங்க. இதை நம்முடைய தமிழாசிரியர்கள் இனிமேலாவது இருக்கிற மாணவர்களையும் தமிழை விட்டு விரட்டாமல் இருக்க வேண்டுமென்றால், நமக்கு வாத்தியார் உத்தியோகம் கிடைக்க வேண்டுமென்றால் நல்ல மார்க்கு கொஞ்சம் தாராளமாக போட்டு செய்யுங்க. 2வது, தமிழ் பாடல்களை நடத்தும் பொழுது அதில் உள்ள இலக்கிய வளத்தை எடுத்து சொல்லுங்கள். இலக்கணத்தை சற்று பின்னால் சொல்லுங்கள். எடுத்த உடனே ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம்னா அவன் பசங்க ஓடிடுறான். இதையும் ஆசிரியர் பெருமக்கள் உணர்ந்து, நிறைய ஆசிரியர்கள் நல்லா பண்ணுறாங்க. எல்லோரும் இதை செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய அவா. ஆகவே இதுவும் ஒரு நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை பெற்றோர்களும் புரிந்து கொண்டு செய்தால் நல்லா இருக்கும். இதை இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு, பாரதி வாழ்ந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம். பாரதி வாழ்ந்த காலத்திலேயே இந்த குறை சொன்னான். 100 வருஷம் கழிச்சுன்னு தொடருது. பாரதி ஒரு பாடலில் சொல்கிறான், எங்கோ போய் கொண்டிருக்கிற பொழுது தமிழ்த்தாய் புலம்போது போல பாரதி காதில் ஒரு வார்த்தை கேட்குது. தமிழ்த்தாய் ஏதோ அழுது கொண்டு புலம்புகிறாள். என்ன வார்த்தை? பாரதி சொல்கிறான், புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அதை சொல்லும் திறமையும் தமிழ் மொழிக்கில்லை என்றந்த பேதை உரைத்தான் மெல்ல தமிழினை சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான், இந்த வசை எனக்கு எய்திடலாமோ எனது ஆருயிர் மக்கால் சென்றிடுவீர் 8 திக்கும் கலைவளங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இது சொல்லி 100 ஆண்டு முடிந்து விட்டது. மகாகவி பாரதி காலத்திலே ஒரு புலம்பலை ஏற்படுத்திய இந்த அவல நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதை தமிழ் உணர்வாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிற தமிழினம் தன்னுடைய வரலாற்றை சரிவர பதிவு செய்ய தவறிவிட்டதன் காரணமாக இன்று உலக அரங்கில் பல உன்னத நிலைகளை இழந்து நிற்கிறோம். சமீபத்திலே நமக்கு நிறைவு தருகிற ஒரு நல்ல செய்தி, தமிழ் உணர்வாளர்களெல்லாம் சேர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே 40 கோடி ரூபாய் மதிப்பிலே ஒரு தமிழ் இருக்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு பெருமை தருவது. அதில் தமிழக அரசும் 10 கோடியாக பங்களித்திருக்கிறது என்பதும் மேலும் மகிழ்ச்சி தருகிற செய்தி. இந்த நேரத்திலே நாம் தமிழ் உணர்வாளர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் எதிர்கால நம்பிக்கையை கருத்தில் கொண்டு தமிழை மேலெடுத்து செய்ய வேண்டும். அதற்கு எல்லோர் மத்தியிலும் தமிழ் உணர்வுகள் வர வேண்டும். வெள்ளம் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபற்று பதவி கொள்வார், தெள்ளுற்ற